Hello guys, இது நம்ம சேனல் BMR Ari Stars. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ப்ரூச்சஸ் கிளாஸ்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஆர்கான்சா ரிப்பன் எடுத்துர்க்கேன். அதை 3 cm அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண ஒரு பீஸை எடுத்து ஆர்கான்சா ரிப்பன் மேலே வச்சு அடுத்தடுத்த பீஸை சேம் அதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்த ஒவ்வொரு பீஸ்லையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நான் ஃபயர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பிசுறு எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணுற ஃப்ளவர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ ஒரு ரிப்பன் பீஸ் எடுத்து அதோட எட்ஜஸை பாதியாக மடிச்சிக்கிறேன். இப்போ மடித்ததுலேருந்து திரும்பவும் இன்னொரு வாட்டி மடித்து விட்டுக்கிறேன். இது பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். சேம் இதே மெத்தட்லேயே ஆப்போசிட் சைட்லேயும் மடித்து விட்டுறேன். இப்போ இந்த ரிப்பன் பீஸ் நமக்கு இந்த ஷேப்பில் கிடச்சிருக்கும். இதில் ஓப்பன் ஆன சைடை கையில் பிடிச்சிட்டு க்ளோஸ் ஆன சைடை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரிப்பன் பீஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு சென்டரில் இருக்க ஒரு எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாட்டமில் ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டு திரும்பி ஆப்போசிட்டில் இருக்க அந்த எட்ஜில் முடிக்கிறோம். இந்த பீஸில் பார்த்தோன்னா ஒரு எட்ஜில் ஆரம்பித்து இன்னொரு எட்ஜு வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ சேம் இதே மெத்தட்லேயே அடுத்த பீஸை ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள். ஓப்பன் ஆன சைடு ஃப்ரீயாக விட்டுருக்கோம், க்ளோஸ் ஆன சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நான் டோட்டலாக ஒரு 10 பீஸ் கிட்ட லைனாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டோல அந்த எண்டு நாட்டும் இப்போ இருக்க த்ரெட்டையும் ரெண்டையும் பிடிச்சி நல்லா இழுத்து விட்டுக்கிறோம். இப்படி நல்லா இழுத்து விடும்போது ஒவ்வொரு ரிப்பன் பீஸுமே நல்லா சுருக்கம் ஏற்பட்டு ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி அழகாக நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இது ரெண்டுத்தையும் பிடிச்சி நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸுமே சேம் ஈக்குவலாக இருக்க மாதிரி சுருக்கத்தெல்லாம் சரி பண்ணி விட்டுறோம். நான் 10 ரிப்பன் பீஸ் மட்டும் எடுத்து இந்த அழகான ஃப்ளாரை மேக் பண்ணிட்டேன். அடுத்து வேறு கலரில் சேம் இதே மெத்தட்லேயே 5 ரிப்பன் பீஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பெட்டல்ஸை ரெடி பண்ணிட்டேன். அதை இதுக்கு மேலே நான் அட்டாச் பண்ண போகிறேன். 10 பீஸில் ரெடி பண்ண ஃப்ளார் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 5 பீஸில் ரெடி பண்ண ஃப்ளாரை அதுக்கு மேலே அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃப்ளாருக்கு நடுவில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி OHP ஷீட்டில் ஒயிட் கலர் ஆஃப் பீடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஸ்டோன் செயினை க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒட்டின ஸ்டோன் OHP ஷீட்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் அந்த OHP ஷீட் வெளியே தெரியாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டோன் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டோன்ட்டு. இப்போ அந்த ஃப்ளவரோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே அழகாக இந்த ஃப்ளவர் டிசைன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மோஸ்ட்டாக ரெடிமேடில் நம்ம ஃப்ராக் வாங்கினோன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக வரும். தேங்க்யூ.